ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மீலாக நான் பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், பாவக்காய் வந்து சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டா கசப்பே இல்லாமல் சூப்பராக குழந்தைங்க சொல்கிறோம். என் பொண்ணு கூட சாப்பிட்டானா பாருங்களேன், அந்த அளவுக்கு கசப்பே இல்லாமல் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். பையனுக்கு டிஃபன் வச்சு கொடுத்துருவேன், சாப்பிட்ருக்கான். பாப்பா வந்து அங்கே கேன் இருக்கும், அதில் ஏறி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு குளிக்க வச்சுட்டு தூங்கவும் வச்சுட்டேன். சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் மதியம் போல் பார்த்தீங்கன்னா ஒரே அமக்கலம். காலைல சாக்ஸ் போடுறது, செப்பல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் போல் விளக்கலாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் பிளான் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நான் வந்து காஞ்ச மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 2-3 பல் பூண்டு, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சோம்னா தோலோடு அரைக்கும் போது நல்லா க்ரீமியாகவும் கொஞ்சம் வந்து சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமான் எடுத்துகிட்டு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் டின்னர் கொடுத்துட்டு நைட்டு வந்து தூங்க வச்சாச்சு அவங்கள.